உன்னை காயப்படுத்தியவர்கள் இருக்கலாம். உன் மனதை உடைத்தவர்கள் இருக்கலாம். உன்னை தவறாக புரிந்தவர்கள் இருக்கலாம். நீ என்ன செய்தாய்? கோபப்பட்டாயா? அழுதாயா? அல்லது உடைந்து போயிட்டாயா? ஆனா ஒரு உண்மை இருக்கிறது. ஒவ்வொரு காயத்துக்கும் சத்தமாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில காயங்களுக்கு மௌனமே மிகப்பெரிய பதில். இந்த வீடியோவில் உன்னை காயப்படுத்தியவர்களை சண்டையால் அல்ல, கோபத்தால் அல்ல, மௌனத்தால் வெல்லும் 7 வழிகளை பார்க்கப் போகிறோம். தயவு செய்து லைக் செய்யுங்கள். ஜோன் என்.ஜே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களுக்கு வேண்டும் ஒன்று, உன் ரியாக்ஷன். நீ கோபப்பட வேண்டும். நீ உடைந்து போக வேண்டும். ஆனா நீ அமைதியாக இருந்தால் அவர்களே குழப்பமடைவார்கள். மௌனம் அது பலவீனமில்லை, அது கண்ட்ரோல். உன்னை காயப்படுத்திய அந்த சம்பவம் உன்னை உடைக்கலாம் அல்லது உன்னை உருவாக்கலாம். நீ எந்த வழியை தேர்வு செய்கிறாய்? வலியை நினைத்து அழாதே, அதை நினைத்து உயர ஆரம்பி. உன் வலியை எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் கேட்பார்கள், சிலர் சிரிப்பார்கள். அதனால் உன் கண்ணீரை மலிவாக காட்டாதே. அதை உன் உள்ளத்தில் சக்தியாக மாற்று. அவங்களுக்கு நான் யார்னு காட்டணும். இந்த எண்ணம் உன்னை சோர்வடையச் செய்யும். உன்னை நிரூபிக்காதே, உன்னை வளர்த்து காட்டு. ஒரு நாள் உன் வாழ்க்கையே பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தினவரை நினைத்து பழிவாங்க நினைத்தால் நீ இன்னும் அவர்களிடம்தான் இருக்கிறாய். அவர்களை மறந்து முன்னேறு. அதுதான் உண்மையான வெற்றி. சிலரை மன்னிக்கலாம், ஆனா மீண்டும் நெருக்கமாக்க வேண்டிய அவசியமில்லை. தூரம் வைப்பது ஈகோ இல்லை, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய பெரிய பதில் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை கூட இல்லை, உன் உயர்வு. நீ முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நினைவில் வை, உன்னை காயப்படுத்தியவர்களை கோபத்தால் வெல்ல வேண்டாம், சண்டையால் வெல்ல வேண்டாம். மௌனத்தால் வெல், மனுறுதியால் வெல், உன் வளர்ச்சியால் வெல். ஏனென்றால் சத்தமாக பதில் சொல்வது சாதாரணம், அமைதியாக உயர்ந்து காட்டுவதுதான் அசாதாரணம்.